ஹலோ, வெல்கம் டு குமரி ஹோம்லி குக்கிங். இன்னைக்கு நம்ம ஒரு பலாப்பழம் வச்சு ஒரு கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதுக்கு பலாப்பழம், பச்சரிசி மாவு, தேங்காய், ஏலக்காய், சர்க்கரை பாவு பண்ணி வச்சுருக்கேன். இனி இந்த சக்கையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 5 ஏலக்காயும் போட்டு அரைச்சிடலாம். அரைச்சி வச்ச இந்த பலாப்பழ பேஸ்ட்டில் 1 ஸ்பூன் சர்க்கரை பாகு, அடுத்து இந்த இடியப்ப மாவு, அரிசி மாவு இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பலாப்பழ கொழுக்கட்டைக்கான மாவை விரசி எடுத்தாச்சு. அரைச்சி வச்ச பலாப்பழ பேஸ்ட்டில் அரிசி மாவு, கொஞ்சமாக சர்க்கரை பாகு விட்டு பிசைஞ்சு வச்சுரு, ஏலக்காயும் போட்டு. இப்போ கொழுக்கட்டைக்குள்ளால் வைக்க வேண்டிய தேங்காய் பூரணம் ரெடி பண்ணலாம். இதில் ஏற்கனவே காய்ச்சி வச்ச சர்க்கரை பாகு இருக்குது. இதுக்குள்ளால் இந்த தேங்காயை போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாகில் இந்த தேங்காய் கெட்டி ஆகியது வரை நமக்கு கிளறிட்டே இருக்கு. இப்போ தேங்காய் போறனா கெட்டி ஆயாச்சு. இதை இனி ஆற விட்டுடலாம். ஆறுனா நல்லா கெட்டி ஆகிடும் சர்க்கரை பாகு போட்டு தேங்காய். இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொழுக்கட்டையை ரெடி பண்ணிடலாம். இட்லி தட்டில் வாழை இலை போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம முதல்ல அரிசி மாவு சேர்த்து இது பண்ணின அந்த இதை இதில் எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குள்ளால் ஸ்டஃபிங் வச்சிடணும். எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இனி இதுக்குள்ளால் இந்த தேங்காய் பூரணத்தை வைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதுக்குள்ளால் வைக்கலாம். அப்படி எல்லாத்துலேயும் எடுத்து வச்சிடலாம். பூரணத்தை நிறச்சாச்சு. இனி இதுக்கு மேலே இந்த மாவை திரும்ப கொஞ்சம் கூட வைக்கலாம். வச்சுட்டு இந்த இலையால் மூடி விட்டுடலாம். உள்ளால் தண்ணி ஏறாமல் இருக்க வேண்டியதான். அப்படி பண்ணி இனி அப்படியே மூடி இட்லி தட்டில் இட்லி குட்டத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இனி ஒரு 10 நிமிஷம் ஆனால் ரெடி ஆகிடும். கொழுக்கட்டை வெந்தான்னு பார்க்கலாம். சூப்பராக வெந்தாச்சு. இனி இறக்கிடலாம். இப்போ சூப்பரான பலாப்பழ கொழுக்கட்டை ரெடி ஆகியாச்சு. இது சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.